ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா வெஜிடபிள் குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 மூடி தேங்காய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குருமா தாளித்து விட்டுறலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே வெஜிடபிள் குருமாக்கு நான் 2 கேரட், கொஞ்சமாக காலிஃப்ளவர், 2 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூடவே பச்சை பட்டாணி ஊற வச்சதை எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம். இப்போது 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.